innal hamdalillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. فقد كان الله تعالى في القرآن العليم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தையிலே சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலிலே சிறந்த வழிகாட்டுதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும் மார்க்கம் என்ற பெயரிலே புதிதாக தோன்றும் ஒவ்வொன்றும் பிதஅத் என்றும் பிதஅத் ஒவ்வொன்றும் வழிகேடு என்றும் வழிகேடு ஒவ்வொன்றும் நாளை நரகில் கொண்டு சேர்க்கும் என்று ஒவ்வொரு உரையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்ததை இப்பொழுது உங்களுக்கும் எனக்கும் நினைவூட்ட கடமைப்பட்டுள்ளேன். எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அடியார்களே, ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் மீதும் நபிகளாரை தங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் இங்கே கூடியிருக்கும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அடியார்களே, நாம் அனைவரும் இந்த மாலை பொழுதிலே இந்த பள்ளி வாசலிலே மார்க்க விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த அழகிய நோக்கத்தோடு இங்கே ஒன்று கூடியிருப்பதை போன்று நாளை மறுமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சொர்க்கத்தில் ஒன்று கூடும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று பிரார்த்தனை செய்தவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நேரத்திலே எனக்கு இங்கே கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இறுதி நபியின் இறுதி பேருரை. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹு ரப்பில் ஆலமீன் இந்த மனிதர்களை படைத்து இந்த மனிதர்கள் எவ்வாறு எல்லாம் வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு சமுதாய மக்களுக்கும் ஒவ்வொரு நபிமார்களை அனுப்பி அல்லாஹ் அந்த நபியின் வழியிலே ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து அந்த மனிதர்கள் வாயிலாகவே தன்னுடைய வாழ்க்கை முறையில் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று மக்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டினான். அவ்வாறு ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் பல நபிமார்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அதே போல் இந்த உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் நம் உயிருக்கும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவர்கள் தான் இறுதி நபியும் கூட. இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே நபித்துவம் கிடைத்த நாள் முதல் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹு ரப்பில் ஆலமீன் காட்டி தந்த வழிமுறையிலே தன்னுடைய வாழ்க்கை முறையை நடத்தினார்கள். நபித்துவம் கிடைத்த 40வது வயதிலே ரசூலுல்லாஹ்வுக்கு நபித்துவம் கிடைத்து, அப்படித்தானே? இந்த நபித்துவம் கிடைத்த நாள் முதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை முழுவதும் எப்படி இருந்துச்சு? ஒட்டுமொத்த குர்ஆனாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க. அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை நெறியையும் அவர்கள் காட்டி தந்த வாழ்க்கை நெறியையும் மக்கள் எவ்வாறு எல்லாம் பின்பற்றுகிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தை தன்னுடைய நபித்துவம் கிடைத்த பிறகு மொத்தம் எத்தனை ஆண்டு காலம் அவர்கள் பிரச்சாரம் பண்ணாங்க? 23 ஆண்டு காலம் பிரச்சாரம் பண்ணாங்க, அப்படிதானே? மக்கால
13 ஆண்டுகள், மதீனால எத்தனை ஆண்டுகள்? 10 ஆண்டுகள் பிரச்சாரம் பண்ணாங்க. இந்த 23 ஆண்டுகால வாழ்க்கையிலே பிரச்சாரம் பண்ணது அல்லாஹ் காட்டி தந்த வழிமுறையில் மட்டுமே. இந்த அனைத்து காலத்திலையும் அந்த பிரச்சாரம் எந்த அளவுக்கு வீரியமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, மக்கள் கூட்டமாக இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடிய அளவுக்கு அவர்கள் காட்டி தந்த வழிமுறை வாழ்க்கைக்கு மக்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரசூலுல்லாஹ் அதை கடைபிடித்து உண்மையாகவும் நேர்மையாகவும் மக்களுக்கு மிக இலகுவாகவும் அந்த வழியை காட்டி கொடுத்தார்கள். அப்படி காட்டி தந்த அந்த வழிமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இறுதி நாள் வரைக்கும் அந்த வழிமுறையை மக்களுக்கு காட்டி கொடுத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இறுதி நாளை பயணிப்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னறிவிப்பு கிடைத்தது. அவர்கள் புரிந்து கொண்டார்கள், நம்ம இந்த இறுதி நாட்களிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறோம், மக்களுக்கு எந்த அளவுக்கு நம்மளுடைய போதனையை செய்ய வேண்டுமோ அந்த அளவுக்கு அந்த போதனையை செய்ய வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹ் புரிந்து கொண்டார்கள். எப்பொழுது? ஹிஜ்ரி 10வது வருடம் ரசூலுல்லாஹ்வுக்கு தன்னுடைய இறுதி நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பு ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைச்சி. எப்படி கிடைச்சி? ரசூலுல்லாஹ் ஒரு ரமலான் மாதத்துல ஆண்டுதோறும் ரசூலுல்லாஹ்வுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனை ஓதி காட்டுவாங்க, அப்படிதானே? அந்த வருடம் வழக்கத்திற்கு மாறாக 2 முறை ஓதி காட்டப்படுது. அப்ப என்ன செய்யப்படுது? ரசூலுல்லாஹ்வால புரிந்து கொள்ளப்படுது, நம்மளுடைய வாழ்நாள் மிக குறைவாக தான் இருக்கு அப்படின்னு ரசூலுல்லாஹ் அதை புரிந்து கொள்கிறார்கள். அதுக்கு பிறகுதான் ஹஜ்ஜினுடைய மாதத்திலே ஹஜ்ஜினுடைய அந்த கிரிகைகளை செய்வதற்காக ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? பயணம் பண்றாங்க. இந்த ஹஜ்ஜினுடைய கிரிகைகளை முடித்து கொண்டுதான் இந்த பேருரை என்ன செய்யப்படுது? மக்களுக்கு கூறப்படுது. இதை ஒவ்வொரு முஸ்லீம் மக்களும், முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் இதை அறிந்து கொள்வது அவசியம். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த பேருரை 1 மணிக்கூர்லயோ 1 நாளிலேயோ என்ன செய்யல, முடிக்கல. அவங்க ஹஜ்ஜினுடைய கிரியைகள் எல்லாம் ஒரே நாளையில பண்ணி முடிக்க முடியுமா? முடியாது, அப்படித்தானே? இந்த பேருரை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளா 5-6 நாட்களாக இந்த உரை என்ன செய்யப்படுது? மக்களுக்கு வழங்கப்படுது. இது எப்படிப்பட்ட பேருரையா இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்மளுடைய தெரிஞ்சவங்களோ இல்லைன்னா சொந்தக்காரங்களோ யாராவது ஒரு ஆள் இவ்வளவு நாள் தான் நம்ம உயிரோட இருப்போம், இதுக்கு மேல நம்ம இருக்க மாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும்? தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியது, சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே சொல்லுவாங்க, அப்படிதானே? இது பண்ணு, இதை செய்யாத, இப்படி பண்ணு, இது இங்க நடத்து அப்படின்னு அறிவுரை பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா? எல்லா விஷயத்தையுமே சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க, அப்படிதானே? அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கும் நம்மளுடைய வாழ்நாள் மிக கம்மியா தான் இருக்கு, நம்ம இறுதி நாட்கள்ல பயணித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்ச ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த மக்களுக்கு உரை நிகழ்த்துறாங்க. அந்த ஒட்டுமொத்த 23 ஆண்டு காலம் மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணாங்க இல்ல, இந்த பிரச்சாரத்தை எல்லாமே மக்களுக்கு ஒரு அழகாக ஒரு எளிய வடிவில மிக சுருக்கமாக ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறாங்கன்னா மக்களுக்கு ரொம்ப எளிய முறையிலே பிரச்சாரம் பண்ணாங்க. எப்படி பிரச்சாரம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, மக்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா ஹஜ்ஜுக்காக என்ன செய்யறாங்க, அவங்களுடைய பயணத்தை மேற்கொள்றாங்க. அந்த அரஃபா வெளியிலே ஹஜ்ஜினுடைய பயணத்தை எல்லாம் முடிச்சு மக்கள் என்ன செய்யறாங்கன்னா அந்த இடத்துல நிற்கும் போது ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, மக்களை பார்த்து அழைக்கிறாங்க. எப்படி அழைக்கிறாங்க? ரசூலுல்லாஹ், மக்களே என்ன செய்யுங்க, நீங்க கவனமாக கேளுங்க. எப்படி சொல்றாங்க? மக்களே, நான் சொல்றத நீங்க கவனமா கேளுங்க, உங்களுடைய ஹஜ் உம்ராவை நீங்க மிக தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னு சொன்னா, இது என்னுடைய இறுதி ஹஜ்ஜா இருக்கலாம், நான் அடுத்த வருடம் ஹஜ் பண்ணுவேனா, இத செய்வேனா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியாது. அதனால நீங்க என்ன செய்யுங்க, இத கூர்மையா பார்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொன்ன உடனே மக்களுக்கு எல்லாருக்கும் இப்படி ஒரு விஷயத்த சொல்லும் போது யாருக்கா இருந்தாலும் மனசுல ஒரு தாக்கம் வருமா? ஏன் இப்படி சொல்றாங்க, அடுத்த வருஷம் ஹஜ் பண்ணுவேனா பண்ண மாட்டேனான்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போது மனசுல என்ன ஆகும்? ஒரு சின்ன ஒரு நெருடல் வரும், அப்படிதானே? என்ன ஆச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய நாட்கள் எப்படி இருக்கு அப்படின்னு தெரியாம சஹாபாக்கள் எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா ரசூலுல்லாஹ்வுடைய இந்த பேச்ச
சொல்லிட்டு ரசூலுல்லாவுடைய அவங்களுடைய கண்கள், பார்வைகள், காதுகள் எல்லாத்தையுமே ரசூலுல்லாவுடைய பக்கம் நெருக்குறாங்க. ரசூலுல்லாவுடைய ஒவ்வொரு அசைவையுமே சஹாபாக்கள் என்ன செய்யறாங்கன்னா உற்று கவனிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு சஹாபாக்கள் உற்று கவனித்து கொண்டவர்களாக இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா அதனுடைய ஒரு செயலை கூட நம்ம என்ன செய்திடக்கூடாது, விட்டுறக்கூடாது. வழக்கத்திற்கு மாறாக ரசூலுல்லாஹ் இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை உற்று கவனிப்பவர்களாக இருக்கிறாங்க. இந்த நாள்ல தான் இந்த நாட்கள்ல தான் என்ன ஆகுது அப்படின்னா 5வது அத்தியாயத்தில் உள்ள 3வது வசனம் இறக்கப்படுது. அது என்ன வசனம் அப்படின்னு சொன்னா, இந்த மார்க்கம் முழுமையடைந்து விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இந்த மார்க்கம் என்ன செய்யப்பட்டது, முழுமை பெற்று விட்டது. அது இதுக்கு பிறகு எதுவுமே புதுசா வரப்போறதில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை அல்லாஹு ரப்பில் ஆலமீன் இந்த இடத்துலதான் என்ன செய்யறான், இறக்கியறலாம். அது என்ன வசனம் அப்படின்னு சொன்னா, அல் யௌம அக்மல்து லகும் தீனுக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலித்து லகும் இஸ்லாம தீனா. அல்லாஹு என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை என்ன செய்து விட்டேன், நிறைவு செய்து விட்டேன். அது மட்டும் இல்லாம அல்லாஹ் சொல்றான், எனது அருளை உங்களுக்கு முழுமைப்படுத்தி விட்டேன் அப்படின்னு அல்லாஹு ரப்பில் ஆலமீன் சொல்றான். அப்ப அல்லாஹு ரப்பில் ஆலமீன் தெளிவா தன்னுடைய குர்ஆன்ல சொல்றான், அப்படிதானே, இன்றுடன் இந்த மார்க்கம் என்ன செய்யப்பட்டு விட்டது, முழுமை பெற்று விட்டது, இதுக்கு மேல என்ன கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய அருளையும் நான் முழுமையா தந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அந்த இடத்துல என்ன செய்யறான், வசனத்தை இறக்குறான். இன்னைக்கு நம்மளுடைய இஸ்லாமிய மக்கள் இந்த வசனத்தை தெளிவாக தெரிந்து கொண்டு கூட, இன்னைக்கு எல்லா மக்களுக்கும் இந்த வசனம் தெரியுமா? இதுல இருக்கிறவங்க யாருக்காவது இந்த வசனம் தெரியாது, நான் இன்னைக்குதான் இந்த வசனத்தை புதுசா கேட்கிறேன் அப்படின்னு இருக்கா? இல்ல எல்லாருமே இந்த வசனத்தை கேட்டிருப்பீங்க தானே. ஆனா இந்த வசனத்தை தெளிவாக தெரிந்தும் கூட இன்னைக்கு உள்ள இஸ்லாமிய மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்போ நம்ம எதை கடைபிடிக்கணும், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டி தந்த வழிமுறையை கடைபிடிக்கணும், அப்படிதானே. ரசூலுல்லாஹ் அதுதானே சொல்லி இருக்காங்க. ரசூலுல்லாஹ்வுடன் இந்த மார்க்கம் என்ன செய்துட்டு முழுமை பெற்றுட்டு, எந்த சந்தேகமா இருந்தாலும் தெளிவா அல்லாஹு ரப்பில் ஆலமீன் ரசூலுல்லாஹ் மூலமா நமக்கு விளக்கி தந்துட்டான். ஆனா இத தெளிவா தெரிஞ்சும் கூட இன்னைக்குள்ள காலகட்டத்துல மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு வந்த இமாம் சலஃபி கொள்கை அது இதுன்னு சொல்லிக்கிட்டு அவுலியாக்களை பின்பற்றுறது, இமாம பின்பற்றுறது, சலஃபியை பின்பற்றுறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு மனிதர்களையும் பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களா இன்னைக்குள்ள காலகட்டத்துல இருக்காங்களா இல்லையா? சிந்திச்சு பாருங்க. கேட்டா சொல்லுவாங்க, அந்த இமாம் சொன்னாங்க, அந்த சலஃபி கொள்கையில அப்படி இருக்குல்ல, அதை தான் நாங்க பின்பற்றுறோம், அதை தான் நடத்துறோம் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? ஆனா ரசூலுல்லாஹ் தன்னுடைய இறுதி பேருரையில தெளிவாக சொல்லிட்டாங்க, அல்லாஹ் வசனத்தை இறக்கிட்டான். எப்படி இறக்கி இருக்கான்? இன்றுடன் இந்த மார்க்கம் என்ன செய்யப்பட்டது, முழுமை பெற்று விட்டது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு தெளிவான வசனம் இருக்கு. இதை தெரிந்து கொண்டும் கூட இன்னைக்குள்ள காலகட்டத்துல இந்த இஸ்லாமிய மக்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு, தெரியாதவங்க மாதிரிதான் இருக்கு, அப்படிதானே. காது இருந்தும் செவிடர்கள மாதிரி இன்னைக்கு நடக்கக்கூடிய நிலைமை இன்னைக்கு நம்மளால பார்க்க முடியுமா? அது மட்டும் இல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்றாங்க தன்னுடைய பேருரையில, அது ஒவ்வொரு நாளும் அந்த மக்களுக்கு சொல்லக்கூடிய உரையில தெளிவா சொல்றாங்க, லா துஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ, என்ன நீங்க அல்லாஹ்வுக்கு எதையுமே இணை கற்பிக்காதுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்றாங்க. இது குர்ஆன்ல நிறைய வசனம் இருக்கு, அப்படிதானே. லா துஷ்ரிக் பில்லாஹ், நீங்க அல்லாஹ்வுக்கு எதையும் இணை கற்பிக்காதுங்க அப்படின்னு உள்ள வசனத்தை நம்ம கேட்டிருக்கோமா இல்லையா? அல்லாஹ் எதை வேணாலும் மன்னிப்பான், தான் நாடியவர்களுக்கு அந்த பாவத்தை மன்னிப்பான். ஆனா இணை கற்பித்தலை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கானா? வசனம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? யோசிச்சு பாருங்க. இத ரசூலுல்லாஹ் அந்த தன்னுடைய அரஃபா நாள் அந்த இறுதி ஹஜ்ஜிலையும் மக்களுக்கு எடுத்து சொல்றாங்க, நீங்க என்ன செய்யாதுங்க, இணை கற்பிச்சிடாதுங்க, ஒருபோதும் இணை கற்பிச்சிடாதுங்க. யார்கிட்ட சொல்றாங்க? அங்க இருக்கக்கூடிய சஹாபாக்கள் மக்கள் கிட்ட. அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இணை கற்பித்தலை விட்டு மனம் திருந்தி அல்லாஹ் ஒருவன் தான் என்ற ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்ட மக்கள்கிட்ட தான் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க,
நீங்க ஒரு காலமும் இணை கற்பித்து விடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆனா அதையும் மீறி இன்னைக்குள்ள காலகட்டத்தில் உள்ள மக்கள் இணை கற்பிக்கிறாங்களா இல்லையா? சிந்திச்சு பாருங்களா. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அவுலியாக்கள் அந்த பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசல் சொல்லிட்டு உடம்புக்கு முடியலன்னா ஒரு நூலை கட்டுனா நம்மளுடைய நோய் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இணை கற்பிச்சுட்டு தெரியக்கூட மக்களா இன்னைக்கு இருக்காங்களா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் இதை மன்னிப்பானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய இறுதி பேருரையில கூட நீங்க இணை கற்பிச்சிடாதுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, திருடாதுங்க, விபச்சாரம் செய்யாதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவுரையும் கூட இது கூட சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் போது புது ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை நீங்கள் என்ன செய்யுங்கள், அஞ்சிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுல என்ன சொல்றாங்க? உங்களுடைய இறைவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், படைச்ச இறைவனை நீங்க அஞ்சு நடைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? நீங்கள் 5 நேர தொழுகையை தொழுங்கள். 5 வக்து தொழுகை இருக்குல்ல, கடமையாக்கப்பட்டிருக்கா? இந்த 5 வக்து தொழுகையை நீங்க தொழுங்க, நோன்பு நேற்றுக் கொள்ளுங்க, ஜக்காத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உங்களது இறைவனின் சுவனத்தில் நீங்கள் நுழைந்து விடுவீர்கள். இதெல்லாம் நீங்க செய்தீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? நிச்சயமா அல்லாஹ்வுடைய இறைவனுடைய சொர்க்கத்துல நீங்க என்ன செய்வீங்க? நுழைஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரசூலுல்லாஹ் அந்த உரையில அந்த மக்களுக்காக அந்த உரையை நிகழ்த்துறாங்க. யோசிச்சு பாருங்களா. நம்ம இத ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய காதால கேட்டுக்கிட்டு இருக்கோமா இல்லையா? இணை கற்பிக்காதுங்க, 5 நேரம் தொழுங்க, நோன்பு நோற்றுக் கொள்ளுங்க, ஒரு வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க ஜக்காத்தை கொடுங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே நம்ம கேட்கிறோம். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு நேரத்திலையும் நம்ம கேட்கிறோமா? மனிதர்களே, இறைவனே இறைவனே அஞ்சு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம வசனத்தை எத்தனை தடவை நம்ம கேட்கிறோம்? இத்தகுல்லா கேட்கிறோமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஆனா நம்மள எத்தனை பேர் இன்னைக்கு ஒரு காரியம் செய்யும் போது இறைவனை அஞ்சு நம்ம அந்த விஷயத்தை செய்த மக்களா நம்ம இருக்கோம்? எந்த விஷயத்துல எல்லாம் நம்ம இறைவனை அஞ்சுறோம்? சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு. ஆனா ரசூலுல்லாஹ் தன்னுடைய இறுதி நாட்கள்ல கூட மக்களுக்கு செய்த ஒரு பெரிய பிரச்சாரம், இறைவனை அஞ்சு கொள்ளுங்கள், 5 வக்து தொழுகை தொழுங்கள். இன்னைக்கு இந்த பிள்ளை அழகா சொன்னா. எப்படி சொன்னா? நேரம் இல்ல, எதுக்கு கேட்டாலும் என்ன இல்ல, நேரம் இல்ல. இன்னைக்கு சொல்லக்கூடிய பதில் இதுதானே. இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயத்த இன்னைக்கு கேட்டா சொல்லக்கூடிய பதில் எனக்கு நேரம் இல்ல, நேரமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு. தொழுகைக்கு கேட்டா நேரம் இல்ல, மார்க்க விஷயத்துக்காக ஒரு பொது கூட்டத்துக்கு வரணும்னா நேரம் இல்ல, இதுக்கு மட்டும்தான் நேரம் இல்லைன்னு சொல்லுவோம். இதே நேரம் வாங்கப்பா வெளியில எங்கேயாவது போவோம், வர்றீங்களான்னு கேட்டா எத்தனை மணிக்குன்னு சொல்லு, நான் அதுக்கு முன்ன என்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்துடுவேன். சொல்றமா சொல்லலையா? சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு. அப்போ நேரம் என்பது நம்மளா உருவாக்கக்கூடியது, அப்படிதானே? நேரத்தை நம்மளா உருவாக்கக்கூடியது. தொழுகைக்கான நேரம் மட்டும் நம்மளா உருவாக்குவோம். எப்படி? ஃபஜருக்கு பாங்கு விழிச்சாச்சுன்னு சொன்னா கொஞ்ச நேரம் கூட தூங்குவோம், இன்னும் நேரம் இருக்குல்ல, கொஞ்ச நேரம் கூட தூங்கலாம் அப்படின்னு கடைசி நேரத்துல தொழக்கூடிய மக்களா இருப்போம். இல்லனா தூங்கி சூரியன் உதிச்ச பிறகுதான் ஐயோ விடிஞ்சிட்டு, சரி இனி நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்காவது நேரத்தை எழும்பி தொழுதரலாம் அப்படின்னு அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர அதுக்கு பிறகு லுகர் டைம் நம்மளுடைய வேலையெல்லாம் முடிச்சிட்டு தான் லுகரை தொழுவோம், அப்படிதானே? வாங்க விழிச்ச உடனே இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம தொழக்கூடிய மக்களா இருக்கோம்? இதே நேரம் வேற ஏதாவது ஒரு வேலை இருந்தா கரெக்டா நம்ம குறிப்பிட்டு அந்த நேரத்துல நம்ம அந்த வேலையை முடிப்போமா இல்லையா? சிந்திச்சு பாருங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்க 5 வக்து தொழுகையும் தொழுங்க. ஆனா இதுல கூட நம்ம இன்னைக்கு என்ன செய்யக்கூடிய மக்களா இருக்கோம்? அலட்சியம் காட்டக்கூடிய மக்களா இருக்கும். இருக்கிறோமா இல்லையா? இன்னைக்கு இந்த விஷயத்துல எல்லாம் நேரம் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அலட்சியம் காட்டக்கூடிய மக்களா இருக்கும். அதுக்கு அடுத்தது ஒரு இந்த சகோதரத்துவத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது அல் முஸ்லிமோ அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு யாரு?
சகோதரன், அப்படிதானே? அப்ப முஸ்லீமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்துல வாழக்கூடிய மக்கள் எல்லாருமே சகோதர சகோதரிகள் தான், அப்படிதானே? ஆனா இன்னைக்குள்ள காலகட்டத்துல நம்ம இப்படிதான் வாழ்றோமா? சிந்திச்சு பாருங்க. ஒரு சலாம் கூட நமக்கு பிடிச்சவங்களுக்கு தான் சொல்லுவோம், அப்படிதானே? நமக்கு ஏதாவது பிடிக்காதவங்க வந்தா அவங்க பார்க்க முன்னாடி நம்ம தலையை கவுந்துருவோம். ஏன்னா எதேச்சியா அவங்கள பார்க்காத மாதிரி நம்ம போறோமா, அந்த மாதிரி போகக்கூடிய மக்களா இருக்கும், அப்படிதானே? ஆனா அல்லாஹும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எப்படி சொல்றாங்க? ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரன். ஆனா இன்னைக்கு இந்த சகோதரத்துவம் எந்த முறையில இன்னைக்கு மக்கள் நடந்து கொள்றாங்க அப்படின்னு நீங்களே சிந்திச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பேருரையில சொல்லக்கூடிய அறிவுரைகள் என்னெல்லாம் அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாம் தான். இன்னும் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எவனுடைய நாவு கைகளிலிருந்து ஒரு முஸ்லிம் பாதுகாப்பு பெறவில்லையோ அவன் உண்மையான ஒரு முஸ்லிம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், தேவையில்லாததுக்கெல்லாம் இந்த நாக்கு இருக்கே, ஒரு நாக்கு, இந்த நாக்கை வச்சுட்டு யாரை எப்படியெல்லாம் பேசணுமோ அப்படியெல்லாம் பேசி காயப்படுத்தக்கூடிய மக்கள் இன்னைக்கு இருக்காங்களா இல்லையா? இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதர சகோதரின் உள்ள உணர்வு எல்லாம் மறந்து இன்னைக்கு ஒரு இடத்துல கூட்டம் போட்டாச்சா அவங்களுக்கு பொறிக்கிறதுக்கு என்ன விஷயம் கிடைக்கும்? அடுத்தவங்க வீட்டுல என்ன நடக்குது, அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு உள்ள ஒரு விஷயத்த இருந்து அதுல பொறிப்பாங்க பாருங்க, கொரியல் அந்த அளவுக்கு பொறிப்பாங்க. இன்னைக்கு நடக்குதா இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்க்க கூட மாட்டாங்க. குறை கூறி புறம் பேசும் ஒவ்வொருவருக்கும் கேடுதான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கானா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு என்ன தண்டனை இருக்கு? குத்தமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நரக நெருப்புல தூக்கி போடுவேன். அந்த நெருப்புக்குள்ள போடும் போதே தன்னுடைய உடம்பு அந்த நெருப்பு எப்படி இருக்கும்? தன்னுடைய உள்ளம் வரைக்கும் சென்று அடையும் அப்படின்னு இருக்கு, அப்படிதானே? யோசிச்சு பாருங்க. ஆனா இன்னைக்கு குறை கூறி மக்கள் பேசாத மக்கள், புறம் பேசாத மக்கள் இன்னைக்கு இருக்காங்களா? சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதர சகோதரி இந்த மாதிரி பேசுவாங்களா? தன்னுடைய வீட்டுல உள்ள ஒரு நபரை இப்படி பேசுவாங்களா? யோசிச்சு பாருங்க. ஆனா அடுத்தவங்க தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய நாவாலையும் சரி கரத்தாலையும் சரி துன்பம் விளைவிக்க கூடிய மக்களா இன்னைக்கு இருக்காங்களா இல்லையா? ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய இறுதி பேருரையில மக்களுக்கு சொன்ன ஒரு அறிவுரை இது. என்ன? ஒரு முஸ்லிம், ஒரு உண்மையான முஸ்லிமா என்ன செய்யாத? உன்னுடைய நாவாலும் சரி உன்னுடைய கரத்தாலையும் சரி நீ பிறருக்கு என்ன செய்யாத? தீங்கு விளைவிக்காத. ஏன்னா ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன். தன்னுடைய சகோதர சகோதரிக்கு தீங்கு விளைப்போமா? விளைவிக்க மாட்டோம் தானே? அதே மாதிரி நீ மற்றவர்கிட்டையும் இதே மாதிரி நீ நடந்து கொள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரசூலுல்லாஹ் அறிவுரை செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம அண்டை வீட்டாரை பற்றி சொல்லும் போது அண்டை வீட்டாரை எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய சொத்துல பாதி அந்த அண்டை வீட்டாருக்கு எழுதி வச்சிருவாங்களோ, எழுதி வைக்க சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு அண்டை வீட்டுக்காரர்கிட்ட எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் உபதேசம் பண்ணியிருக்காங்க. எப்படி எல்லாம் உபதேசம்? இதே மாதிரிதான். அவங்களுக்கு தொல்லை கொடுக்க கூடாது, அவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? பிரச்சனையை ஏற்படுத்துற மாதிரி உள்ள விஷயத்த நம்ம செய்யக்கூடாது. இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர எத்தனை பேர் இன்னைக்கு அந்த மாதிரி காரியத்துல ஈடுபடுறா? யோசிச்சு பாருங்க. தன்னுடைய அண்டை வீட்டார் பசிச்சிருக்கும் போது நீ வயிறு நிறைய சாப்பிடாத அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுதான் நம்மளுடைய மார்க்கம், அப்படிதானே? இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு அப்படி இருக்காங்க? சிந்திச்சு பாருங்க. ஆனா ரசூலுல்லாஹ் தன்னுடைய இறுதி பேருரையில கூட அண்டை வீட்டைக்காரர்கிட்ட நீங்க என்ன செய்யுங்க? கரெக்டா நியாயமா நடந்து கொள்ளுங்க, அவங்களுக்கு இடையூறான காரியத்தை நீங்க செய்யாதுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரசூலுல்லாஹ் அறிவுரை பண்ணியிருக்காங்க. இத நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் சிந்தித்து பார்க்கக்கூடிய மக்களா இருக்கணும். அது மட்டும் இல்லாம ஒரு முஸ்லீமான ஒரு மனிதர் மனசோட முழு மனதோட ஒரு பொருளை தந்தாதான்
அது இன்னொரு மனிதனுக்கு ஆகுமானது. அப்படி மனம் ஓர்ந்து தராத எந்த ஒரு பொருளும் இன்னொரு மனிதனுக்கு ஆகுமானது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அறிவுரையை கூறியிருக்காங்க. யோசிச்சு பாருங்களா, ஒரு சகோதரனுக்கு, ஒரு முஸ்லிமான ஒரு நபருக்கு, நம்ம ஒரு யாருக்கா இருக்கட்டும், ஒரு நபருக்கு ஒரு பொருள் நம்ம கொடுக்கிறோமா, எப்படி கொடுக்கணும்? நம்ம முழு மனதோட, முழு மனசா நம்ம ஒருத்தருக்கு அந்த பொருளை கொடுக்கணும். நம்ம என்ன செய்யக்கூடாது, கொஞ்சம் அளவு கூட மன திருப்தி இல்லாம, ஐயோ இது எனக்கு ரொம்ப பிடிக்குமேச்சா, இதை இவங்களுக்கு கொடுக்கணுமா அப்படின்னு நம்ம கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தா கூட அதை வாங்கக்கூடிய நபர் என்ன செய்யக்கூடாது, வாங்குறவங்களுக்கு தெரியும்ல இவங்க முழு திருப்தியோட தாராங்களா, திருப்தி இல்லாம தாராங்களான்னு வாங்கக்கூடிய நபருக்கு தெரியுமா? தெரியும் தானே. அந்த ஆளுக்கு முகமே காட்டி கொடுக்குமா, காட்டி கொடுக்காதா? இது விருப்பமான காரியத்தை விரும்பி செய்யறாங்களா, விருப்பம் இல்லாம செய்யறாங்களா அப்படின்னு அவங்களுடைய செயல் நமக்கு தெரியுமா, தெரியாதா? அப்படி நம்ம தெரியும் போது அந்த பொருள் அவங்க கிட்ட இருந்து நமக்கு வாங்குறது ஆகுமானது அல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ரசூல்லா அறிவுரை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரசூல்லா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, மக்களே உங்கள் இறைவன் ஒரே ஒரு இறைவன் தான். ரசூல்லா என்ன சொல்றாங்க, உங்களுடைய இறைவன் ஒரே ஒரு இறைவன் தான். அது மட்டும் அல்லாம உங்களுடைய தந்தை ஒரே ஒருவர் தான். இறைவன் ஒரே ஒருவன் தான், உங்களுடைய தந்தை ஒரே ஒருவர் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு அரபி இல்லாதவரை விட ஒரு அரபியன் சிறந்தவன் அல்ல. ஒரு அரபியரை விட ஒரு அரபி இல்லாதவன் சிறந்தவர் அல்ல. அதே மாதிரி ஒரு கருப்பரை விட ஒரு சிவப்பர் சிறந்தவர் அல்ல, ஒரு சிவப்பரை விட ஒரு கருப்பர் சிறந்தவர் அல்ல அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது எதுக்காக அப்படி சொன்னா, நம்ம எல்லாருக்குமே இறைவன் யாரு, அல்லாஹ் மாத்திரம் தானே. அதே மாதிரி நம்மளுடைய தந்தை ஒருவர் தான், அப்படிதானே, ஒரு ஆளா தானே இருக்க முடியும். நம்மளுடைய முதல்ல இந்த உலகத்துல வரும்போதும் ஒரு மனிதர் மூலமா தான் நம்ம வந்தோம், ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஒருவர் தான். அதே மாதிரி நம்மளுடைய தகப்பனார் ஒரு நபரா தானே இருக்க முடியும். யோசிச்சு பாருங்க, உங்களுடைய தந்தை ஒருவர் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு மனிதரை விட இன்னொரு மனிதர் எந்த விதத்திலையும் சிறந்தவரா இருக்க முடியாது. அது வெள்ளை மனிதரா இருந்தாலும் கருப்பா இருந்தாலும் இவங்க வெள்ளையா இருக்காங்களே அதனால இவங்க சிறந்தவர் அப்படின்னு சொல்ல முடியாது. நல்ல அரபு மொழி படிச்சிருக்காங்க, இவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரபிய படிச்சவங்கனால அந்த அரபியன் சிறந்தவர் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயம் கிடையாது. மனிதர்ல சிறந்தவர் யார் அப்படின்னு சொன்னா இறையச்சவாதி தான். யாருக்கிட்ட அந்த இறையச்சம் இருக்கோ அவங்கதான் மனிதர்களில் சிறந்தவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரசூலுல்லாஹ் அறிவுரை சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க. ஆனா இன்னைக்கு மனுஷனுக்கு மனுஷன் சிறந்தவன் அப்படின்னு சொல்றத இன்னைக்கு தீர்மானிக்கிறது இந்த பணம் தான், அப்படிதானே. இன்னைக்கு பணம் கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருந்தா அவங்க கொஞ்சம் சிறந்த மனிதரா இன்னைக்கு மக்களுக்கு காட்டப்படுறாங்களா இல்லையா? இன்னைக்கு படுறாங்களா இல்லையா? நிச்சயமா காட்டப்படுறாங்க, அப்படிதானே. காட்டப்படலன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு நல்ல ஒரு ஆடை அணிந்து நிறைய நகை போட்டுட்டு போயிட்டாங்கன்னா அவங்க கொஞ்சம் அந்தஸ்துல உயர்ந்து அவங்க சிறப்பானவங்களா மக்களுக்கு காட்டப்படுவாங்களா தானே. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாரை விடையும் யாரும் சிறப்பானவங்க கிடையாது. யாரு தவிர யாரு இறையச்சவாதியா இருக்காங்களோ அவங்கதான் சிறந்தவங்க. நீ இறையச்சவாதியா இருக்குதியா, நீ சிறந்தவன். அப்ப இறையச்சவாதியா இருந்தா மட்டும்தான் மக்கள் சிறந்தவங்களா விளங்க முடியும். இறைவனுடைய அச்சம் இருந்து நம்ம ஒரு காரியத்தை செய்யும் போது அவங்க சிறந்த மனிதர்களாக சிறந்த மக்களாக திகழ்ந்து விளங்குவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அந்த இறுதி பேருரையிலே மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த அறிவுரையை என்ன செய்யறாங்க, மக்களுக்கு எடுத்துரைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ரசூலுல்லாஹ் இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அறியாமை காலத்தில் இருந்த அனைத்து மூட பழக்க வழக்கங்களும் தன்னுடைய பாதத்தில் போட்டு என்ன செய்கிறேன், புதைச்சிடுறேன். அறியாமை காலத்துல ரசூலுல்லாஹ் நபியாவும் முன்னாடி அந்த அறியாமை காலத்துல மூட பழக்க வழக்கம் இருந்துச்சுல்ல. என்னெல்லாம் பழக்க வழக்கம் இருந்துச்சு? நிறைய இருந்துச்சு, அப்படிதானே. பெண் குழந்தைகளை உயிரோட கொன்னாங்க.
அதே மாதிரி எல்லாமே சிலை வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது, மரியாதை கொடுக்கறது கிடையாது. அதே மாதிரி வட்டி, மது, விபச்சாரம் எல்லாமே இருந்துச்சு, அப்படிதானே? அப்ப இந்த பழக்க வழக்கம் எல்லாத்தையுமே ரசூலுல்லாஹ் தன்னுடைய காலில் போட்டு புதைக்கிறதா அப்படி சொல்றாங்க. அது என்னதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லும் போது, பழி வாங்கக்கூடிய உணர்ச்சி. அந்த காலத்துல எப்படி, அந்த காலம் இல்ல, இன்னைக்கு உள்ள காலகட்டத்திலையும் பழி வாங்கணும்னு உள்ள ஒரு உணர்ச்சி அதிகமா இருக்கு, அப்படிதானே? யாராவது ஒரு ஆளை ஏதாவது சொல்லி வாயால சொல்லிட்டாலே போதும், அவ என்ன அப்படி சொல்லிட்டா, அதனால நான் இதை செய்வேன், இப்படி பண்ணுவேன், அவளை எப்படியாவது எந்த நேரத்துல அவளை என்ன செய்வேன் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது, அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர. அப்ப ரசூலுல்லாஹ் அந்த இறுதி பேருரையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, பழி வாங்கக்கூடிய உணர்ச்சி என்ன செய்யட்டு அறியாமை காலத்துல இருந்தது, அதை நீங்க என்ன செய்திருங்க, விட்டுருங்கன்னு சொல்லிக்கிட்டு, இத முதல்ல என் குடும்பத்துல இருந்தே நான் ஆரம்பம் செய்யறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரபியா அப்படின்னு சொல்லக்கூடிய அப்துல் முத்தலிப் அவர்களுடைய பேரன் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, சைது கிளையாரிடம் பால் குடித்துட்டு இருக்கும் போது புதைல் கிளையார் என்ன செய்யறாங்க, அந்த குழந்தைய கொன்னுடுறாங்க. சரியா? அப்போ இந்த குழந்தைய கொன்னதுக்காக ஒரு பழி வாங்கக்கூடிய, ஒரு பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது இருந்ததா, இது இனிமேல் என்ன செய்யப்படாது, பழி வாங்கப்படாது, என் குடும்பத்துல இருந்தே நான் இது என்ன செய்வேன், விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்றாங்க. அப்ப யோசிச்சு பாருங்களா, ரசூலுல்லாஹ் மக்களுக்கு அறிவுரை சொன்னா கூட அத முதல்ல எங்க இருந்து ஆரம்பிச்சாங்க, தாங்கிட்ட இருந்து ஆரம்பிச்சாங்க, தன்னுடைய குடும்பத்திட்ட இருந்து ஆரம்பிச்சு மக்களுக்கு அதை என்ன செய்தாங்க, நான் இதை செய்துட்டேன், நான் இதை செய்துட்டு இருக்கேன், நீங்களும் இதை என்ன செய்யுங்க, இதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு எடுத்து சொன்னாங்க. அப்போ அறியாமை காலகட்டத்துல இருந்ததுதான் என்ன உணர்வு, பழி வாங்கக்கூடிய உணர்வு. ஆனா இன்னைக்கும் மக்கள் இந்த அறியாமை காலத்துல இருந்த உணர்வை மக்கள் தன்னுடைய மனசுல வளர்த்துட்டு இருக்காங்களா இல்லையா? சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நடக்கக்கூடிய, நாட்டுல நடக்கக்கூடிய நிறைய கொலை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கொலைகளுக்கெல்லாம் மூல காரணம் எதா இருக்கும், இன்னைக்கு 100ல ஒரு 50% அவன் என்ன திட்டுனா, அந்த கோபத்துல நான் என்ன செய்துட்டேன், அவனை எப்படியாவது பழி வாங்கணும்னு சொல்லிட்டு நான் அவனை கொன்னுட்டேன். ஏதாவது அந்த காரியத்தை கேட்க போனா இன்னைக்கு 100ல 50% பழி வாங்குறதுக்காக இருக்கும், அப்படிதானே? என்ன அவங்க கொன்னாங்க, எங்க வீட்டுல ஒரு ஆளை கொன்னாங்க, நான் என்ன செய்வேன், கொன்னேன் அப்படின்னு. ஆனா இந்த பழி வாங்கக்கூடிய உணர்வு அறியாமை காலத்துல உள்ளது, அத நீங்க என்ன செய்யாதுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் மக்களுக்கு அறிவுறுத்தி இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஒவ்வொரு உரையையும் நம்ம வழக்கமா, இது இன்னைக்கு புதுசா கேட்கக்கூடிய விஷயம் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு புதுசா கேட்கிறதா, இந்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்குதான் நம்ம கேட்கிறோம், இதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல. நம்ம என்ன செய்யறோம், ஏதாவது ஒரு வாயில நம்ம அடிக்கடி நம்மளுடைய காதுகள்ல கேட்கப்படக்கூடிய ஒரு செய்தி தான். ஆனா நம்ம கேட்டதோட என்ன செய்யறோம், அந்த இடத்தை விட்டு கடந்து போயிடுறோம். வழக்கமா சொல்றது தானே, வழக்கமா நடக்கிறது தானே, செய்யலாம், அப்ப செய்யலாம், அடுத்த நாள் செய்யலாம் அப்படின்னு. ஆனா அப்படி இல்லாம நம்ம என்ன செய்யணும்னா, நம்மளுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நம்ம செய்யறோமா? ரசூலுல்லாஹ் இதை சொல்லி இருக்காங்க, தன்னுடைய இறுதி காலத்துல கூட இதை மக்களுக்கு ஒரு உரையா நிகழ்த்தி இருக்க, பிரச்சாரம் பண்ணி இருக்காங்க. இதை நம்மளுடைய வாழ்க்கையில செயல்படுத்தணும். இதை செய்தாதான் நம்ம எங்க போகக்கூடிய ஒரு நபரா இருப்போம், சொர்க்கம் சொல்லக்கூடிய ஒரு நபரா இருக்கும் அப்படின்னு நம்மளை நாமே ஒவ்வொரு நாளும் நம்ம கூடிய செயலை சிந்திக்கக்கூடிய மக்களா இருக்கணும். அது மட்டும் இல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் போது, வட்டியை கூட நீங்க என்ன செய்யாதுங்க, வட்டி வாங்கவும் செய்யாதுங்க, வட்டி என்ன செய்யாதுங்க, கொடுக்கவும் செய்யாதுங்க வட்டிக்கு. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் சரி, இன்னைக்கு தௌஹீத்வாதிகள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் கூட வட்டி விஷயத்துல தடம் புரளக்கூடிய ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு இருக்கு. அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர இருக்கா இல்லையா? இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு. ஆனா ரசூலுல்லாஹ் அன்னை அது அறியாமை காலத்துல நடந்தக்கூடிய ஒரு பழக்கம். இதை நீங்க என்ன செய்யாதுங்க, இனிமேல் செய்யாதுங்க, வட்டி வாங்காதுங்க. வட்டி வரக்கூடிய பணமா இருந்தா கூட அதை நீங்க என்ன செய்யுங்க, இதுக்கு முன்னாடி உள்ளது
அந்த வட்டி வர வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்னா கூட அதை வாங்காம நீங்க தள்ளுபடி பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரசூல்லா சொல்லிக்கிட்டு ரசூல்லா அதுவும் சொல்றாங்க, இதுவும் என் குடும்பத்துல இருந்தே நான் ஆரம்பம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய குடும்பத்துல அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொந்தமா வர வேண்டிய ஒரு வட்டி பணம் என்ன செய்யப்படுது, நிலுவையில இருக்கு. அதை நான் என்ன செய்யப்படுறேன், தள்ளுபடி பண்றேன், என் குடும்பத்துல இருந்தே ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா சொல்றாங்க. ஆனா ரசூல்லா எதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு தன்னுடைய இறுதி பேருல மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணாங்களோ அதையெல்லாம் இன்னைக்கு அதிகமாக செய்யக்கூடிய மக்களா இன்னைக்கு இந்த காலத்துல மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிதானே? வட்டி வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது. வட்டியின் பக்கம் போனா அது எதற்கு சமம்? அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடனும் போர் புரிவதற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்படிதானே? ஆனா இன்னைக்குள்ள மக்கள் இதன் பக்கம் போறாங்களா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடனும் போர் புரிஞ்சா வெற்றி கிடைக்குமா? வெற்றி கிடைக்குமா? கிடைக்காது. இல்லை, இன்மேலையும் வெற்றி இல்லை, நாளைக்கு மறுமேலையும் வெற்றி இல்லை. ஆனா மக்கள் இதை இன்னைக்கு சர்வ சாதாரணமா செய்யறாங்க. ஒரு தடை செய்யப்பட்டிருக்கு, வட்டி சொல்லக்கூடியது தடை. அப்படிதானே? வட்டி நமக்கு தடை. அப்ப அது ஹலாலா ஹராமா? ஹராம். அப்படிதானே? இன்னைக்கு சாப்பிடக்கூடிய விஷயத்துல ஹலால் ஹராம் பாக்குறோமா? பாக்குறோம் தானே? இது ஹராம், இதை நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு எவ்வளவு தூரம் இன்னைக்கு பாக்குறோம், யோசிச்சு பாருங்க. ஆனா வட்டியும் நமக்கு ஹராம் தான். சாப்பாடு விஷயத்துல ஹராம் பார்க்கக்கூடிய மனிதர்கள் இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு இந்த வட்டி விஷயத்துல ஹராம் பாக்குறாங்க? சிந்திச்சு பாருங்க. சிந்திக்கக்கூடிய ஒரு செயல். அப்படிதானே இது? ஆனா நம்ம என்ன செய்யணும், இத அதிகமாக சிந்திக்கக்கூடிய மக்களா இருக்கணும். அது மட்டும் இல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் போது கடன் வாங்குறதும் இரவல் வாங்குறதும் திருப்பி செலுத்த வேண்டியது. இப்ப நம்மள்ட்ட வட்டி இல்லாத ஒரு நபர் நமக்கு தர்றாங்க அப்படின்னு சொன்னா கூட அது கடன் தான். அப்படிதானே? இன்னைக்கு வட்டி இல்லாம இத கடனா வச்சுக்கோங்க அப்படின்னு சில நபர் தருவாங்களா, தர மாட்டாங்களா? தருவாங்க. அந்த கடன் சரி, இரவலா ஒரு பொருள், அது இரவலுக்கு சமம். அப்படிதானே? அத திருப்பி செலுத்த வேண்டியது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுக்கு யாரு பொறுப்பா நின்னாலும் சரி, ஒரு ஆள் பொறுப்பாளியா நிற்பாங்க, இல்ல கொடுங்க பாவம் அவங்க திருப்பி கொடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு ஆளு பொறுப்பாளியா நிற்பாங்க, இல்ல அவங்களும் கடனாளி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரசூலா சொல்றாங்க. இன்னைக்கு ஈஸியா பொறுப்புக்கு போய் நின்றுருவாங்க. அப்படிதானே? குடு, நான் நிக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியில அவங்க கொடுக்காட்டா சொல்லுவாங்க, அவள்கிட்ட போய் கேளு, எதுக்கு என்கிட்ட கேட்க சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்லும் போது யாரு பொறுப்புக்கு நின்னீங்களோ, ஒரு ஆளுக்கு பொறுப்புக்கு நின்னா அவன் அந்த கடனை அடைக்கிறது வரைக்கும் நீயும் யாருதான்? கடனாளிதான். நீயும் யாருதான்? கடனாளி. நீ கடன் வாங்கியிருக்க மாட்ட, பொறுப்புக்கு தான் நிற்ப. ஆனா அந்த கடன் நீ யாருக்கு பொறுப்புக்கு நின்னியோ அவங்க திருப்பி அடைக்கிறது வரைக்கும் நீயும் கடனாளியே அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்னைக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா நம்ம இன்னைக்கு அசால்ட்டா மறக்கக்கூடிய நபரா கூட இருக்கும். அப்படிதானே? டக்குன்னு மறந்துடும். யாராவது ஒரு ஆள் அன்னைக்கு நீ வாங்கினால அப்படின்னு சொன்னா, ஆமா மறந்துட்டு வாங்கினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இருக்கிறோம். யாராவது நம்ம இதை சிந்திச்சு பாக்குறோமா? நம்ம ஒரு பொருள் இரவலா வாங்கியிருக்கோம்னா நம்ம கடனாளி. இந்த கடனாளியா நம்ம ஒருவேளை மவுத்தா போயிட்டா நம்மளுடைய நிலைமை என்னவா இருக்கும்? அதனால நம்ம வாங்கின கடனை சீக்கிரமா அடைக்கணும் அப்படின்னு நம்மள இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம இன்னைக்கு உள்ளுணர்வோட வாழ்ந்துட்டு இருக்கோம் சொல்லுங்க. ஒரு ஆளுக்கு ஈஸியா பொறுப்பு ஏற்றுருவோம், அவன் அந்த கடனை அடைக்கிறது வரைக்கும் என்னைக்காவது நம்ம யோசிக்கிறோமா? ஐயோ அவன் என்னைக்கு இந்த கடனை அடைப்பான், அவன் அடைக்கிறது வரைக்கும் நம்ம ஒரு கடனாளியா இருக்கிறோமே அப்படின்னு என்னைக்காவது நம்ம சிந்திச்சு பார்த்திருக்கோமா? சிந்திச்சு பார்க்கல. ஏன் சொன்னா அல்லாஹும் அல்லாஹுடைய தூதருடைய அறிவுரைகளை சரி நம்ம யோசிச்சு பார்க்கறதும் கிடையாது, சிந்திச்சு பார்க்கறதும் கிடையாது, நம்மளுடைய உள்ளத்துல அதை பதிய வைக்கிறதும் கிடையாது. அப்படிதானே? இன்னைக்கு எத்தனை பேர் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரம் காட்டி தந்த வழிமுறையில தான் நான் நடக்கிறேன், மாற்றமா நான் எந்த செயலுமே செய்யல, நான் 100% பர்ஃபெக்டா இருக்கேன் அப்படின்னு இன்னைக்கு சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க, சொல்ல முடியுமா? இன்னைக்கு கேள்விக்குறையான ஒரு விஷயம் தானே.
ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணாங்க. எந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, தீங்கிழைப்பவன் தனக்கு அப்படின்னா மக்களுக்கு அந்த அளவுக்கு அறிவுரை பண்றாங்க. மக்கள் அனாவசியமா இன்னொரு மக்களுடைய எந்த ஒரு இதுலயா இருந்தாலும் பாவத்தை வாங்கி கட்டுறது, நல்ல அமல்களை எல்லாம் செய்வாங்க. 5 நேரம் தொழுகையாளியா இருப்பாங்க, நோன்பு நோக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, எல்லா சக்காத்து கொடுக்கறவங்களா இருப்பாங்க, எல்லா இபாதத்துகளையும் செய்வாங்க, வீட்டுல இருந்து திக்ர ஓதுவாங்க, எல்லா செயலையும் செய்வாங்க. ஆனா பாவமான காரியம் நினைச்சு அதை செய்வாங்களா இல்ல தெரியாமலே செய்வாங்களான்னு தெரியாது. இன்னைக்கு அடுத்தவங்களை பேசுறதுனா அந்த அளவுக்கு பேசுவாங்க. நம்மளுடைய அமல்கள் நம்ம கிட்டதான் இருக்குமா, இந்த அளவு பேசுறதுனால நம்மளுடைய அமல்களுக்கு பாதிப்பு வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு மனிதன் இன்னைக்கு சிந்திச்சு ஒரு வார்த்தையை பேசுற ஒரு மனிதரா இருக்கிறாங்களா சொல்லுங்க. ஒரு வீட்டுல ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னு சொன்னா இன்னைக்கு கவலைப்படக்கூடிய மக்களை விட இன்னைக்கு அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய மக்கள் இன்னைக்கு அதிகமா இருக்காங்களா இல்லையா? இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. அவ்வளவு பாதுகாத்த மக்களை தவிர அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா அந்த கஷ்டத்துக்கு 1000 குறை சொல்லக்கூடிய மக்களா இருப்பாங்க. அவன் அன்னைக்கு அப்படி செய்திருப்பான், அவங்க வாப்பா அப்படி செய்திருப்பாங்க, அதனாலதான் அவங்களுக்கு இப்படி நடக்குது, அவங்க என்ன பாவம் செய்தாங்களோ அவங்க குடும்பத்துக்கு இப்படி எல்லாம் நடக்குது சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா இன்னைக்கு? ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் போது ஒருவர் பாவத்தை இன்னொருவர் சுமக்க மாட்டார். இது குர்ஆன் வசனமும் உண்டு. ரசூலுல்லா அந்த இறுதி பேருரையிலும் மக்களுக்கு அறிவுரை சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, தீங்கிழைப்பவன் தனக்குத்தானே தான் என்ன செய்வான், தீங்கிழைப்பான். தந்தை செய்யும் குற்றத்திற்காக மகன் என்ன செய்யப்பட மாட்டான், தண்டிக்கப்பட மாட்டான், அந்த பாவத்தை சம்பாதிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரசூலுல்லா என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அவனுடைய குற்றத்துக்கு அவனுடைய இதுக்கு அவனே பொறுப்பாளி சொல்லுவாங்கல்ல. ஏன் குளிக்கு நான் தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அதே மாதிரி அவங்க செய்யக்கூடிய அமல்களுக்கு அவங்க தான் பொறுப்பாளி அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரசூலுல்லா சொல்றாங்க. சிந்திச்சு பாருங்க. ஆனா இன்னைக்கு மக்கள் அப்படி பேசுறாங்களா? ஒரு குடும்பத்துல ஏதாவது ஒரு கஷ்டம் வந்த உடனே அன்னைக்கு அவங்க பாப்பா செய்த இது இன்னைக்கு பிள்ளைய, அவங்க பெத்தவங்க செய்த பாவம் இன்னைக்கு பிள்ளைய வந்து சேருது சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? இந்த மாதிரி இன்னைக்கு இந்த மாதிரி சொல்லக்கூடிய பழக்கம் இன்னைக்குள்ள காலகட்டத்திலையும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி யாருடைய பாவத்துக்கும் இன்னைக்கு நீ ஒரு பாவம் செய்தனா நாளைக்கு உன் பிள்ளை என்னெல்லாம் அனுபவிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்றாங்களா இல்லையா? இன்னைக்கு உன் பிள்ளை என்னத்தெல்லாம் அனுபவிக்க போகுதுன்னு நாளைக்கு பாரு அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவங்க சாபம் கொடுக்குறாங்களாம். இது ஆகுமானதா அப்படின்னு கேட்டா நிச்சயமா ஒரு ஆகுமானது காரியமே கிடையாது. அவங்க பாவத்தை அவங்கதான் சுமக்க முடியும். நான் ஒரு பாவம் செய்தனா அதனுடைய பாவத்தை யார் சுமக்க முடியும்? நான் தான் சுமக்க முடியும். என்னுடைய பிள்ளையோ என்னுடைய தந்தையோ அந்த பாவத்தை சுமக்க முடியுமா? சுமக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரசூலுல்லா என்ன செய்திருக்காங்க, அறிவுரை செய்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, கட்டுப்படுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல ரசூலுல்லா அறிவுறுத்தி இருக்காங்க. காது மூக்கு அருந்த கண்ணம் கருத்த ஒரு அடிமை என்ன செய்திருக்கணும், அல்லாஹ்வின் பாதையில வழிநடத்தி அவங்க உங்களுக்கு தலைமை தாங்கினாலும் நீங்க அவங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரசூலுல்லா அறிவுரை சொல்லியிருக்காங்க. இன்னும் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வின் பாதையில இன்னைக்கு நடந்து அவங்க உங்களுக்கு தலைமை தாங்கினா அவங்களுடைய பேச்சை கட்டுப்பட்டு நடைங்க, அதுதான் ஒரு முஸ்லீமான ஒரு பண்பு அப்படின்னு ரசூலுல்லா அறிவுறுத்துறாங்க. இன்னைக்கு எத்தனை மக்கள் இன்னைக்கு இப்படி நடக்கிறாங்க யோசிச்சு பாருங்க. அந்த நபரை பிடிச்சிருந்தா மட்டும்தான் அவங்க சொல்றத கேட்பாங்க. நமக்கு பிடிக்காத நபரா, இவா என்னைக்கு வந்துட்டா, இவா சொல்லி நான் கேட்கணுமா, இந்த மனிதர் என்னைக்கு வந்துட்டாரு இவங்க சொல்லி கேட்கணுமா, அப்படியெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் இன்னைக்கு இருக்கா இல்லையா? சிந்திச்சு பாருங்க. அவங்களுடைய அமீருக்கு கட்டுப்படணும் அப்படின்னு இருக்கு, அப்படிதானே? நமக்கு ஒரு தலைமை தாங்கி ஒரு நபர் இருக்காங்கன்னா அந்த தலைமையத்துக்கு கட்டுப்படுங்க அப்படின்னு நம்மளுடைய மார்க்கம் சொல்லுது. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி கட்டுப்பட்டு நடக்காங்க சிந்திச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாம ரசூலுல்லா சொல்லும் போது பெண்களுக்கும் அறிவுரை ஆண்களுக்கும் அறிவுரை, கணவன் மனைவி 2 பேருக்குமான அறிவுரை எப்படி அப்படின்னு சொன்னா, ஆண்கள்கிட்ட சொல்றாங்க பெண்கள் விஷயத்துல நீங்க என்ன செய்யுங்க,
அணிச்சு கொள்ளுங்க, அவங்களுக்கு உணவு உடை எல்லாமே சரியான முறையில நீங்க அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு மனைவிகளிடத்திலையும் அறிவுரை சொல்லப்படுது. எப்படி சொல்லப்படுது? கணவனுக்கு ஒரு நபரை பிடிக்கலையா, அந்த நபரை நீங்க என்ன செய்யாதுங்க, வீட்டுக்கு அனுமதிக்காதுங்க, நீங்க என்ன செய்யாதுங்க, அனுமதிக்காதுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு மனைவிமார்களுக்கும் அறிவுரை சொல்லப்படுது. அதுவும் இல்லாம கணவனுடைய எந்த ஒரு பொருட்களையும் கணவனுடைய அனுமதி இல்லாம நீங்க என்ன செய்யாதுங்க, செலவு செய்யாதுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பெண்களுக்கும் அறிவுரை சொல்லப்படுது. அப்போ ஒரு பெண்மணி கேக்குறாங்க, உணவு விஷயத்திலேயேமா அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு உணவு நான் செலவு பண்றதுல கூட கணவன்கிட்ட கேட்டுதான் நான் செலவு செய்யணுமா அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பொருட்களிலே சிறந்தது என்னது, இந்த உணவு தான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, உணவு பொருட்கள்ல சிறந்தது உணவு தான் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு இந்த உணவை நம்ம எந்த அளவுல இன்னைக்கு பயன்படுத்துறோம்? அசால்ட்டா வீணடிக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கும். இன்னைக்கு வீணாக்கு எவ்வளவு பொருள் நம்ம இன்னைக்கு சாப்பிடுறத விட வீணாக்குற பொருள் நிறைய இன்னைக்கு இருக்கா இல்லையா? இன்னைக்கு கணவன் மனைவின்னு சொல்லக்கூடியது கணவனுடைய குடும்பத்துக்கு, கணவனுக்கு, அவனுடைய பொருட்களுக்கு பொறுப்பாளி. நாளைக்கு இந்த பொறுப்பு குறித்து மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படிதானே? அப்ப எந்த அளவுல ரசூலுல்லாஹ் அந்த இறுதி பேருரையில கூட சொல்லுவாங்க, ஒரு உணவா இருந்தா கூட அத கணவன் அனுமதியோட நீங்க என்ன செய்யுங்க, செலவு செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது என பொருட்களில் சிறந்தது உணவு தான் அப்படின்னு இருக்கு. அப்ப சிந்திச்சு பாருங்களேன், இன்னைக்கு அந்த உணவை நம்ம செலவு செய்யறோமோ இல்லையோ, இன்னைக்கு அசால்ட்டா இன்னைக்கு வீணாக்கக்கூடிய மக்களா இருக்குமா? இன்னைக்கு வீண் விரயம் செய்பவர்கள் யாருன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்? யாருன்னு சொல்றான்? இன்னைக்கு வீண் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் குர்ஆன்ல யாருன்னு சொல்றான்? ஷைத்தானுடைய சகோதர சகோதரிகள் அப்படின்னு சொல்றான். அப்படிதானே? நம்ம இன்னைக்கு எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு அறிவுரையும் நம்மளுடைய நினைவுல வைக்கணும். அல்லாஹ் இந்த விஷயத்தை எல்லாம் கட்டளையிட்டு இருக்கான், இதையெல்லாம் செய்ய சொல்லியிருக்கான், இதையெல்லாம் செய்யாதன்னு சொல்லியிருக்கான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய இறுதி பேருரையில கூட இதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம நினைவில் வைத்துக் கொள்ளணும். அது மட்டும் இல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் போது அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயத்துல எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வுக்கு அஞ்சி அல்லாஹ்வுடைய அனைத்து விஷயங்களையும் கட்டுப்பட்டு செய்யக்கூடிய ஒரு நபர் உண்மையாவே ஷஹீதுடைய அந்தஸ்தை அடையக்கூடிய ஒரு நபரா இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஷஹீதுடைய அந்தஸ்துனா தெரியுமா? போர்க்களத்துக்கு போய் உயிர் விடக்கூடிய ஒரு நிலைமையில ஆனாதான் ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும். அப்படித்தானே? ஆனா ரசூலுல்லாஹ் அந்த இறுதி பேருரையில என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு விஷயத்துல யாரு தன்னுடைய உள்ளத்துல கூட போராடுகின்றார்களோ அவர்கள் தான் உண்மையான ஷஹீத், உண்மையான தியாகி அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி முஹாஜிர்கள், துறந்தவர்கள் அப்படி யாரு அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, குற்றங்களையும் தவறுகளையும் விட்டு யாரெல்லாம் ஒதுங்கி வாழ்றாங்களோ அப்படின்னு சொல்லி, யாரெல்லாம் ஒதுங்கி வாழக்கூடிய மக்களா இருக்காங்களோ அவங்கதான் துறந்தவங்க, நாடு துறந்தவர்கள். அப்படின்னா அன்னைக்கு மக்கால இருந்து மதீனாக்கு ஒவ்வொரு நாடுக்கா ஹிஜ்ரத் பண்ணி போனாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்தான். அப்படிதானே? இவங்கள நாடு திறந்தவர்கள், இறைவனுக்காக எல்லாத்தையும் திறந்துட்டு வந்தவங்க அப்படின்னு. அவங்களுக்கான அந்தஸ்து இன்னைக்கு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்க குற்றங்களையும் பாவங்களையும் விட்டு ஒதுங்கக்கூடிய மக்களா இருக்கணும். ஒரு குற்றத்தை பார்த்தா அல்லாஹும் அந்த இடத்துல நினைக்கக்கூடிய மக்களா இருக்கணும், ஒதுங்கி போகக்கூடிய மக்களா இருக்கணும். இது குற்றம், இதை நம்ம செய்யக்கூடாது, அல்லாஹ் இதை எச்சரிக்கை பண்ணியிருக்கான், குர்ஆன்ல அல்லாஹ் இதை செய்யக்கூடாதுன்னு தடுத்திருக்கான் அப்படின்னு நினைவு கூறக்கூடிய மக்களா இருக்கணும். இத அல்லாஹுடைய தூதரும் என்ன செய்திருக்காங்க, நமக்கு வலியுறுத்தி இருக்காங்க, எச்சரிச்சிருக்காங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களா அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் ரசூலுல்லாஹ் மூலமா தன்னுடைய இறுதி பேருரையில மக்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதுல எல்லா விஷயத்தையும் சொல்லி முடித்த பிறகு இது கொஞ்சம் தான், இன்னும் நிறைய இருக்கு. இந்த விஷயங்கள்லயே நம்மளே நாமே என்ன செய்யலாம், ஒரு சுய பரிசோதனை பண்ணி பார்க்கலாமே. இப்ப கொஞ்சம் விஷயங்கள் சொல்லியிருந்தல, ஒரு 5-6 விஷயங்கள் சொல்லியிருந்து, அவ்வளவுதானே சொல்லியிருந்து. இந்த விஷயங்கள்ல நம்ம எந்த இடத்துல பர்ஃபெக்டா இருக்கும்,
கரெக்டா இருக்கும். இதெல்லாம் நான் சரியா செய்ய அல்லாஹ் காட்டி தந்த வழியில தான் நான் நடக்கேன். ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த இறுதி உரையில போலதான் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்து கொண்டு நடந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மள எத்தனை பேரை இன்னைக்கு முழு மனதோட இன்னைக்கு சொல்ல முடியும்? சிந்திச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாம ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு மக்களுக்கு இந்த விஷயங்கள், இந்த பிரச்சாரத்தை எல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டு மக்கள்கிட்ட கேட்பாங்க. சஹாபாக்கள் மனிதர்களை எல்லாம் பார்த்து கேட்பாங்க, நாளைக்கு நீங்க என்ன செய்யப்படுவீங்க? மறுமையில் விசாரிக்கப்படுவீங்க. மறுமையில் என்ன செய்யப்படுவீங்க? விசாரிக்கப்படுவீங்க. அப்போ என்னை குறித்தும் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள், ரசூலுல்லாஹை பற்றியும் நீங்க விசாரிக்கப்படுவீங்க. அல்லாஹ் விசாரிக்கும் போது நீங்க அல்லாஹ் கிட்ட என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொன்ன உடனே சஹாபாக்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க? நீங்க அல்லாஹ் சொன்ன அனைத்து கட்டளைகளையும் நீங்க எங்கள்கிட்ட சொன்னீங்க, மக்கள்கிட்ட நியாயமா நடந்தீங்க, மக்களுக்கு சிறந்த முறையில வழிகாட்டுனீங்க, எல்லா விஷயத்தையும் அல்லாஹுடைய கட்டளை அனைத்தையுமே நீங்க சொல்லிட்டீங்க, எதையுமே விட்டு வைக்கல அப்படின்னு சொல்லும் போது ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல என்ன செய்வாங்க? ஆள்காட்டி விரலை காட்டி மக்களை நோக்கியும் சொல்லுவாங்க, இறைவா இதற்கு நீயே சாட்சி, இறைவா இதற்கு நீயே சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு 3 முறை சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அந்த பிரச்சாரத்தை மக்களுக்கு எடுத்துரைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு காலத்துக்கு பிறகு நீங்கள் ஒருவரை ஒருவர் வெட்டி மாய்த்து கொள்ளக்கூடிய மனிதர்களா ஆகிறாதுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரசூலுல்லாஹ் இன்னும் அதிகமா என்ன செய்திருக்காங்க? மக்களுக்கு வலியுறுத்தி இருக்காங்க. இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல என்ன விஷயத்தை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்காங்களோ அந்த விஷயத்தை எல்லாம் அதிகமாக செய்யக்கூடிய மக்களா இருக்காங்க. அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர. இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்கள்லயாவது இப்ப சில விஷயங்கள் நீங்க தெரிஞ்சிருப்பீங்கல்ல, ரசூலுல்லாஹ் தன்னுடைய இறுதி நாட்கள்ல தன்னுடைய வாழ்நாள் பயணம், கடைசி பயணத்துல நம்ம பயணம் செய்துட்டு இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சு தன்னுடைய மக்களுக்கு அறிவுரை பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு அறிவுரை பண்ணியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. நான் இல்லாட்டா கூட நீங்க வழி தவறிடாதுங்க, அல்லாஹ் சொன்ன அனைத்து காரியங்களையும் நீங்க சரியா நடந்து கொள்ளுங்க, இறையச்சவாதியா இருங்க, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரன் நடந்து கொள்ளுங்க, உங்களுடைய நாவு கைகளுக்கு அடுத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்காதுங்க, கணவன் விஷயத்துல எப்படி நடந்து கொள்ளுங்க, வணக்க வழிபாடுகள்ல எப்படி நடந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து விஷயத்தையும் வெற்றில சுருக்கமாக தன்னுடைய பேருரையில ரசூலுல்லாஹ் உணர்த்தி இருக்காங்க. இனி வரக்கூடிய காலங்களையாவது இந்த பேருரையை மனதில் வைத்துக் கொண்டு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த வழிமுறையில் நாம் அனைவரும் நடந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சேர்ந்து சொர்க்கம் செல்லும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவளாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அன்னில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா முகல்லிபல் குலூபி சப்பித் கல்பி அலா தீனிக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.